ரீசெண்டா இன்ஸ்டால ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேங்க. அது என்ன அப்படின்னா, தற்கொலை பண்ணி இறந்து போனவங்க ஒருத்தவங்க வீட்டுல அங்க அதிகமா பேசிக்கிட்ட ஒரு விஷயம் அங்க இருக்கவங்களாம். அது என்ன தெரியுமா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இத அவரு உயிரோட இருந்திருக்கும் போதே யாராவது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பை சான்ஸ் அவர் உயிரோட இருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேங்க. திங்க் பண்ணி பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்க போயிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்றேன் அப்படின்ட்டு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல அவங்க உயிரோட இருக்கிறதுக்கான சான்ஸ் பை சான்ஸ் இருந்திருக்கலாம்ல. ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும் போது தெரியாத அவங்களோட வேல்யூ, நம்மளை விட்டு என்னைக்கு போறாங்களோ அப்பதான் அவங்க வேல்யூ நமக்கு தெரியும். போறது ஏதோ இப்படி பக்கத்துல அங்க இங்க போனா நம்ம திருப்பி கூப்பிட்டு வந்துடலாங்க. அவங்கள திருப்பி கூப்பிடவே முடியாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு செகண்ட் ஆகாதுங்க போறதுக்கு. போறது ஈஸி, ஆனா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டங்க. சோ அதனால திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ஒன்னும் அப்படி எதுவும் கொண்டு போறது கிடையாது. யாராவது உங்க முன்னாடி கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னா போய் பேசுங்க உங்ககிட்ட. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேளுங்க. உங்களால பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. முடிஞ்சா உங்களால ஒரு சின்ன ஹெல்ப்பா இருந்தா கூட பண்ணுங்க. இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போங்க.